குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலாக சார் நேற்று ஃபோன் பண்ணி நான் நாளைக்கு எடுத்து வர மாதிரி சொன்னார். சரி இந்த கான்செப்டை நான் உபயோகிச்சிருக்கேன். அவர் காலையில் எதுவும் மார்னிங் ரொம்ப உடம்பு சரின்னு சொல்லிட்டு எனக்கு 11 தான் கால் பண்ணுறது. அதனால் அடுத்த வாரத்துலேருந்து அந்த மாதிரி இருக்காது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா, நாளைக்கு ஃபுல் டே கிளாஸ் இருக்குது. சரிங்களா, இந்த நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஆல்ரெடி எது வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோமா? நாளைக்கு மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பிரின்சிபல் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் முடிச்சிருக்கேன். சரிங்களா, ஏன்னா நமக்கு டைம் வந்து ஒரு 1.5 hours தான் இருக்கிறதுனால இதில் அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான யூனிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ-பிளாக் எலமெண்ட்ஸ். அதில் நம்ம சிலபஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சிலபஸ் நமக்கு அடுத்த பேராகிராஃப், அதாவது அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி அண்டு இந்த கடைசியில் தெரியுதா அல்கலி மெட்டல்ஸ் அதனுடைய காம்ப்ளெக்ஸஸ், அல்கலி எக்ஸ் மெட்டலுடைய காம்ப்ளெக்ஸஸ் அடுத்த சிலபஸில் இருக்கக்கூடிய அல்கலி எக்ஸ் மெட்டலுடைய காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. இதான் சிலபஸில் அடுத்து வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த பி பிளாக்ல வரக்கூடிய அதனுடைய அல்கைல் அமீன்ஸ் சிலபஸில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது அல்கைல் அமீன்ஸ். அதே மாதிரி அல்காக்சைடு அயான்ஸ், ஜெனரலா அல்காக்சைடு. நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியது பீட்டா டைகீட்டோன். நெக்ஸ்ட் க்ரௌன் ஈத்தர்ஸ். க்ரௌன் ஈத்தர்ஸ் இதெல்லாமே மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்ல. ஜெனரலா மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் வந்து காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது பேர் என்னது? காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரி. அதான் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் பெரும்பாலும் ஸ்டடி பண்ணக்கூடியது பேர் தான் காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது அல்கலி அண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் உடைய காம்ப்ளெக்ஸஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதான் நம்ம டீட்டெயிலாக நாளையிலேருந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தரேன். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கான்செப்டை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, ஏதாவது ஒரு கான்செப்டை கம்ப்ளீட்டாக முடிச்சு ரிமைனிங் இருக்கிறது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதில் அல்கலி அண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அதனுடைய காம்ப்ளெக்ஸ் நமக்கு பெரும்பாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒரு 2- மெக்னீசியம் வந்து 2+ ஸ்டேட்ல இருக்கு. அதே மாதிரி பெர்லியத்தினுடைய காம்ப்ளெக்ஸ் பெர்லியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா, இதே மாதிரி H2O6 2- பெர்லியத்தில் வாட்டர் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் H2O6 இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஹைட்ராக்சைடுல 2- இருக்கக்கூடிய காம்பவுண்ட். அதே மாதிரி பெர்லியத்தினுடைய ஃப்ளூரைடு இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். இதெல்லாமே இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம அடுத்த யூனிட்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா, முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணி கோஆர்டினேஷன் நம்பர் 2, கோஆர்டினேஷன் நம்பர் 4, 6 அதில் ஸ்கொயர் பிளேன் எல்லாமே நம்ம பார்ப்போம். இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல கொடுக்கக்கூடிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி அண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியம். இதனுடைய காம்ப்ளெக்ஸஸ்ல என்னன்னா இதில் பெரும்பாலும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய காம்ப்ளெக்ஸ்ல என்னன்னா அதே மாதிரி அல்கலி எர்த் மெட்டல்ஸான பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், டான்சியம் அண்ட் ரேடியம். ஏன்னா ரேடியம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட், அது பெரும்பாலும் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். இதெல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு அடுத்து வரக்கூடிய மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் அல்லது காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரி வரக்கூடிய முக்கியமான டாபிக் அது. அதுக்கப்புறம் அல்கைல் அமீன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நைட்ரேஷன்ல கரெக்டாக இருக்கக்கூடிய 3 மெத்தில் குரூப், 3 ஹைட்ரஜன், அதில் ஃபர்தராக வரக்கூடிய 3 எத்தில் குரூப், இந்த மாதிரி அல்கைல் அமீன்ஸ் வரக்கூடிய கேட்டகரி. சரிங்களா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ N அல்கைல் அமீன்ஸ் அப்படிங்கிறது நைட்ரஜனில் கரெக்டாக இருக்கக்கூடிய 3 மெத்தில் குரூப்ஸ். எப்படி NH3ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே மாதிரி நைட்ரஜனில் 3 மெத்தில் குரூப் இருந்தால் எப்படி அதனுடைய பேக் பாடி நேச்சர் என்ன, அதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகதா இல்லையா, அது எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இந்த அல்கைல் அமீன்ஸ் வரக்கூடிய கேட்டகரி. அதே மாதிரி N அல்காக்சைடு அப்படிங்கிறதுல அடுத்து வரக்கூடிய N அல்காக்சைடுல நைட்ரஜன்ல கரெக்டா இருக்கக்கூடிய அல்காக்சைடு குரூப் OR3. இப்போ இதுவும் ஆசிஸ்ல நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதுவும் நைட்ரஜன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த மாதிரியான ஸ்பீசிஸ் இருக்குது அல்காக்சைடு அயான்ஸ். பீட்டா டைகீட்டோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இதில் வரக்கூடிய பீட்டா காம்பவுண்ட் இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய பீட்டா டைகீட்டோன். நம்ம கிரவுன் ஈத்தர்ஸ் தெரியும், IUPAC நாமன்கிளேச்சர்ல நம்ம பார்த்தோம். கிரவுன் ஈத்தர்ஸ்ல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, எத்தனை கார்பன் இருக்கு, அது ரெண்டுத்தையும் சேர்த்தக்கூடிய பேர் என்னது? கிரவுன் ஈத்தர்ஸ். இதெல்லாமே போட்டு இதுதான் நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபர்ஸ்ட் 2 லைன். இதுக்கப்புறம் இன்னொரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி தான் எலக்ட்ரான் ரிச் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டம். எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டம் இதுதான் நமக்கு பெரும்பாலும் அடிக்கடி எல்லா ஏரியாவுக்குமே பெரும்பாலும் நமக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல அல்லது காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரி அப்படி மெயின் ஏரியாவுக்கு இது ஒரு இது. ஏன்னா எலக்ட்ரான் டெபிஷியன்ட் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரான் ரிச் சிஸ்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ BF3 இருக்கு.
சரிங்களா? BF3 என்னது? BF3, BCl3, அதே மாதிரி கேலியம் அதனுடைய காம்பவுண்ட் எல்லாமே பெரும்பாலான போரான் உடைய ஃபேமிலியில் வரக்கூடிய எல்லாமே பெரும்பாலும் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டம். நைட்ரஜன் ஃபேமிலியில் வர்றது எல்லாமே பெரும்பாலும் எலக்ட்ரான் டொனேட்டிங் சிஸ்டம். அதனால தான் நைட்ரஜனில் பெரும்பாலும் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்னு பார்க்கும்போது NH3 அந்த நைட்ரஜனுடைய ஃபர்தராக வரக்கூடிய அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், பாஸ்பரஸ் உடைய PH3 அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் எலக்ட்ரான் ரிச் சிஸ்டத்தில் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டம் வரும்போது நமக்கு BF3, BCl3, BBr3 அதே மாதிரி அந்த போரானில் கரெக்டாக இருக்கக்கூடிய 3 ஃபினைல் குரூப், அதே போரானில் கரெக்டாக இருக்கக்கூடிய 3 மெத்தில் குரூப், அதே போரானில் கரெக்டாக இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன், இதெல்லாமே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டம். அந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம அரோமேட்டிக்ல பார்த்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டம், ஒரு ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம் இருக்கு. இது ஹைலி அன்ஸ்டேபிள், இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு பார்த்தோம். கரெக்டா இல்லையா? இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா? இந்த மாதிரியான காம்பவுண்ட் ஒரு 4 மெம்பரிங்ல ஆல்ரெடி ரிங் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. இது ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டம், அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஆன்டி அரோமேட்டிக் சிஸ்டத்துக்கு கூட 2 அதாவது 2+2 சைக்ளோஹெக்ஸ் நடந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஒரு நான் அரோமேட்டிக் சிஸ்டம் கிடைக்கும் பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டமான இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு BH3 இருக்கு. இது ஹைலி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டம். இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்ல போரான்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய வேக்கண்டா இருக்குது. இதெல்லாம் நான் டீடைலா 1 by 1 பார்ப்போம். இது எலக்ட்ரானிக் கம்பேரிசனும் பார்ப்போம். போரானுடைய காம்பவுண்ட்ஸ்ல போரான்ல 3 ஹைட்ரஜன் இருந்தா எப்படி அதனுடைய எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் இருக்கு, 3 ஃபினைல் குரூப் இருக்கும்போது என்ன எஃபெக்ட் இருக்கு, 3 மெத்தில் குரூப் இருக்கும்போது என்ன எஃபெக்ட் இருக்கு, அதே மாதிரி பேக் டொனேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் 1 by 1 நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதுல இப்போ போரானுடைய காம்பவுண்ட்ஸ்ல இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம். இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டத்துக்கு எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய குரூப் பக்கத்துல இல்லை. சரிங்களா? இப்போ இதே வந்து ஒரு போரான்ல 3 ஃபினைல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இந்த போரானுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டா இருக்கு, எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. எது இருக்கு? ஏன்னா போரான்ல 3 ஃபினைல் இருக்கு. இந்த 3 ஃபினைல் அதுல இருக்கக்கூடிய பை கான்டாக்ட் மூலமா என்ன பண்ணும்? ரெசனன்ஸ் மூலமா இந்த போரானுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டலை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்ப இந்த போரானுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா இருக்கக்கூடிய இந்த போரானுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணக்கூடிய குரூப் அதுலயே இருக்கு. கரெக்டா? அப்ப பக்கத்து குரூப்ல இருக்கக்கூடிய சைடு ஆட்டத்தின் மூலமா ஒரு போரானுடைய எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஆனா இங்க BH3 பொறுத்த வரைக்கும் சைடு ஆட்டத்தால எந்த ஒரு யூசஸும் கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான் தான். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டத்துக்கு ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. ஸோ சைடு ஆட்டத்தை பொறுத்து என்ன கிடையாது, இருக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது. எதுக்கு? போரானுக்கு பெனிஃபிட் இருக்கா? ஆனா இங்க என்ன இருக்கு? சரி, இப்போ இதுல இருக்கு போரான் CH3 thrice பெனிஃபிட் இருக்கா இல்லையா? ஏன்னா 3 மெத்தில் குரூப் என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் பண்ணும். சரி, இதுல பெனிஃபிட் இருக்கா இல்லையா? BF3, BCl3 இதுல ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளூரின் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் போரானுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டல் ரிலேட் பண்ணுமா? இட் இஸ் கால்ட் பேக் பாண்டிங் படிக்குமா இல்லையா? போன கிளாஸ் கூட பார்த்தோமா இல்லையா? ஆசிட் பேஸ் கான்செப்ட்ல லாஸ்டா லூயிஸ் அசிடிக் கேரக்டர் BI3 தான் அதிகம். ஏன்னா பேக் பாண்டிங் நேச்சர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு தி அசிடிக். லூயிஸ் உடைய அசிடிக் சென்டர் பார்த்தோமா இல்லையா? அதனால தான் BI3 வந்து மோர் அசிடிக், லூயிஸ் அசிடிக் கேரக்டர் அதிகம்னு பார்த்தோம். அப்ப இந்த போரானுக்கு அதனுடைய சைடு ஆட்டமான ஃப்ளூரினால பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா பேக் பாண்டிங் இருக்கு. மெத்தில் குரூப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வழியா எலக்ட்ரான்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய 3 மெத்தில் குரூப் இருக்கு. ஒவ்வொரு மெத்தில் குரூப்பும் கார்பன் வழியா எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். அந்த கார்பன் ஹைட்ரஜன் கிட்ட எலக்ட்ரான் வாங்கி ஹைட்ரஜன் வழியா எலக்ட்ரான்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஃபினைல் குரூப் வழியா ரெசனன்ஸ் மூலமா அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டலை ஸ்டெபிலைஸ் பண்ணும். பட் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் என்ன பண்ண முடியாது. எல்லா சைடு ஆட்டமும் அந்த போரானுக்கான எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டத்துக்கான எலக்ட்ரான்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேச்சர் இந்த 3 கேட்டகரியிலுமே இருக்கு. ஆனா இதுல இல்ல, BH3 இல்ல. சரிங்களா? எல்லாமே எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் சிஸ்டம் தான். இந்த 4 கேட்டகரியுமே போரான்ல வேக்கண்ட் p ஆர்பிட்டல் பிரசன்ட் இருக்கிறதுனால இது எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள் நம்ம சிலபஸ்ல இருக்கா இல்லையா? எலக்ட்ரான் ரிச் அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம் ஆஃப் த மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ். அதான் நமக்கு சிலபஸ்ல லாஸ்ட் பாருங்க. அந்த மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்ல இருக்க கடைசி லைன் வந்து அதுதான். கரெக்டா? இப்போ இதெல்லாமே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம் தான். பட் இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டத்துல சைடு ஆட்டமா இருக்கக்கூடிய கேட்டகரியில இந்த சைடு ஆட்டத்தினால இதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா BH3ல மட்டும் தான் என்ன கிடையாது, சைடு ஆட்டத்துல எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு BH3 மாலிகூல் ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்டான போரானுடைய ஹைட்ரைடு காம்பவுண்ட்ஸ், அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு போரானுடைய ஹைட்ரைடு காம்பவுண்ட்ஸான எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மூலமா சேர்ந்தா நமக்கு டைபோரேட் சொல்லக்கூடிய B2H6 வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்ப B2H6 என்னது? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம். ஏன்னா என்ன பாண்டிங் இருக்கு?
பனானா பாண்ட் இருக்கு. என்ன பாண்ட் இருக்கு? பாக்கெட்டுக்கு ஒரிஜினல் பாண்ட் மாதிரி தெரியும், பட் என்ன பாண்ட் இல்ல அது ஒரிஜினல் பாண்ட் கிடையாது. ஒன் ஆஃப் த சினர்ஜிக் பாண்டிங் அல்லது பனானா பாண்டிங்னு படிக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் என்னது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்கு, 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அது பனானா பாண்ட் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். இதுல BH3 சைடு ஆட்டத்துல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லாதனால தான் அது இதுல ஃபார்ம் ஆகுது, டைமரைசேஷன்ல ஃபார்ம் ஆகுது. இந்த டைமரைசேஷன் நடக்குதா இல்லையா? கரெக்டா? இது அரோமேட்டிக் சிஸ்டம் இல்ல. சோ இவங்க அரோமேட்டிக் கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 மெம்பர் ரிங், அதாவது சைக்ளோபியூட்டாடைன் இருக்கக்கூடிய சிஸ்டம் மெட்டல் கூட சேரலாம். என்ன மெட்டல் கூட? இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்க்கணுமா இல்லையா? Fe2+ இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இதுல ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ல. இப்போ Fe2+ என்ன அர்த்தம்? இப்படி நம்ம படிக்கிறது இல்லையா? இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் படிங்க. இப்படி மீனிங் என்ன இருக்கு? ஆல்ரெடி 4ல இங்க 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அது ஹைலி அன்ஸ்டேபிள். மெட்டலுக்கு இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது 6 எலக்ட்ரான்ஸா மாறும். அதனால தான் இந்த 4 இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கு. இமிடியேட்டா என்ன பண்ணும்? ஒரு மெட்டல் கூட ஈஸியா ரியாக்ட் பண்ணும், இல்லைன்னா டைமரைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி தான் பி பிளாக்ல வரக்கூடிய மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்ல வரக்கூடிய எலிமெண்ட்டோ, அதாவது BH3 இதனுடைய சைடு ஆக்டால எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாதனால இமிடியேட்டா என்ன பண்ணும்? டைமரைசேஷன்ல இன்வால்வ் ஆகி நமக்கு டைபோலின் கிடைக்கும். இந்த டைபோலின் தான் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கரெக்டா? டைபோலின்ல எத்தனை 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்கு, எத்தனை ஆட்டம் வந்து பிளேன்ல இருக்கு, இது எத்தனை ஆட்டம் வந்து அவுட் ஆஃப் த பிளேன்ல இருக்கு, எத்தனை 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், எத்தனை 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். கரெக்டா? அதனுடைய பாண்ட் ஆங்கிள், அதனுடைய பாண்ட் எனர்ஜி, அதனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த், அதனுடைய பாண்ட் லென்த் எல்லாமே டைபோலின்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? நமக்கு சிலபஸ்ல அடுத்து வரக்கூடிய இந்த 4 லைன்ல பேராகிராஃப்ல வரக்கூடிய அடுத்த சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான். முதல்ல அல்கைல் எர்த்மெண்டல் காம்ப்ளெக்ஸஸ், அல்காக்சைடு, அதுக்கப்புறம் என்னது அல்கைல் அமீன்ஸ், அதுக்கப்புறம் கிரவுன் ஈத்தர், அதனுடைய பீட்டா டைகீட்டோன்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் ரிச் அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம அடுத்த 4 கிளாஸ்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ அந்த மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எக்ஸைட்டேஷன் தியரி பார்த்தோம். கரெக்ட்டா? எப்படி எக்ஸைட்டேஷன் தியரி ஒரு கெமிக்கல் பாண்டிங்க்கு ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி ஒரு மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் அல்லது காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமானது கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பாண்ட். சரிங்களா? இந்த கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பாண்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு சிக்மா பாண்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, ஒரு பை பாண்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, ஒரு பேக் பாண்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ ஒரு கார்பன் டபுள் பாண்டட் ஆக்சிஜன் இருக்கு, இல்லைன்னா ஒரு நைட்ரஜன் டபுள் பாண்டட் ஆக்சிஜன் இருக்கு, ஒரு பாஸ்பரஸ் டபுள் பாண்டட் ஆக்சிஜன் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த நைட்ரஜன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இப்போ இதுல கன்வென்ஷனல் பை பாண்ட், நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் அப்படி என்ன தெரியுமா? கன்வென்ஷனல் பை பாண்ட் அல்லது நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் யாருக்கு தெரியுமா? கன்வென்ஷனல். இப்போ இந்த பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இதுல இருக்கக்கூடிய பாண்ட் என்ன? சரிங்களா? என்ன மாதிரியான ஓவர்லாப் நடக்குது? நமக்கு ஆல்ரெடி நார்மலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நடக்கும்போது சொல்லியிருக்கு, இருக்கிறதுல பெஸ்ட் ஓவர்லாப் இருக்குது 2p ஓவர்லாப் தான் பெஸ்ட் ஓவர்லாப்னு பல டைம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 2p3d ஓவர்லாப்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் 2p3p ஓவர்லாப்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கூட இருக்கு 2p4d ஓவர்லாப், 4d 5 ஓவர்லாப், இதெல்லாமே ஓவர்லாப்பிங்கான அடங்கு பார்த்தோம். ஏன் வந்து 2p ஓவர்லாப் வந்து பெஸ்ட் ஓவர்லாப் அப்படின்னா அந்த 2p ஓவர்லாப்ல தான் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதை சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இந்த கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பை பாண்டட் சிஸ்டம் அல்லது பை பாண்டட் தியரி. சரிங்களா? எப்படி ஒரு கெமிக்கல் பாண்டிங்க்கு எக்ஸைட்டேஷன் தியரி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி மெயின் குரூப் எலிமெண்ட்ஸுக்கு அல்லது காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கன்வென்ஷனல் பை பாண்ட் அண்ட் நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுலயும் பர்டிகுலரா கன்வென்ஷனல் பை பாண்ட் வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அது செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ல மட்டும்தான் நமக்கு பெரும்பாலும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியது. தேர்ட் பீரியட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாமே வரும்போது நமக்கு பெரும்பாலும் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடியது நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். சரிங்களா? அதை மட்டும் தான் நமக்கு அதிகமாக ஸ்டடி பண்ணணும். கன்வென்ஷனல் பாண்டை பற்றி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஸ்டடி பண்ண தேவை. சொல்லுங்களா? இப்போ இதுல கன்வென்ஷனல் பை பாண்ட் நான் கன்வென்ஷனல் பை பாண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஆர்பிட்டால்ஸ் உடைய ஓவர்லாப் தெரிஞ்சுக்கணும். எந்த டைப்பான ஓவர்லாப் நடக்கும்போது அது கன்வென்ஷனல் பை பாண்ட், எந்த மாதிரியான ஓவர்லாப் நடக்கும்போது அது நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். இதுல 3 பாயிண்ட் கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. இந்த கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பை பாண்டட் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு சிக்மா பாண்டோட ஸ்ட்ரென்த். இப்போ கார்பன் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட், சிலிக்கான் ஆக்சிஜன் சிக்மா பாண்ட். இதுல எந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்? இப்போ நார்மலா நீங்க பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ட்ரிபிள் பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட். இப்போ எதுக்கு பாண்ட் எனர்ஜி அதிகம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். இதுல அதாவது ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் சிஸ்டமா இருக்கா,
C triple bond C, C double bond C, C single bond C. இப்போ என்ன பண்ணுவாங்க, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டாக இருக்கும்போது பாண்ட் ஆர்டர் 3, கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருக்கும்போது பாண்ட் ஆர்டர் 2, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டாக இருக்கும்போது பாண்ட் ஆர்டர் 1. பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாண்ட் ஸ்ட்ரென்த், பாண்ட் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாண்ட் எனர்ஜி. கரெக்டா? பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாண்ட் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாண்ட் எனர்ஜி. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாதிரியான சிஸ்டம் இருக்கும்போது C ட்ரிபிள் பாண்ட், C டபுள் பாண்ட், C சிங்கிள் பாண்டாக இருக்கும்போது இதுக்கு பாண்ட் ஆர்டர் 3, 2, 1. ஸோ இதுக்கு பாண்ட் எனர்ஜி அதிகம், இதுக்கு பாண்ட் எனர்ஜி கம்மின்னு சொல்லுங்க. இப்போ C ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கு, N ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கு, இல்லைன்னா C ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கு, சரிங்களா, N ட்ரிபிள் பாண்ட் என்ன இருக்கு. இந்த மாதிரியான சிஸ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், எதுக்கு பாண்ட் எனர்ஜி அதிகம், எதுக்கு பாண்ட் எனர்ஜி கம்மி, இல்லைன்னா எதுக்கு பாண்ட் லென்த் அதிகம், எதுக்கு பாண்ட் ஆர்டர் அதிகம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதா இந்த கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பை பாண்ட். அதுலேயும் பர்டிகுலராக நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் சிஸ்டம் தியரியை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சிக்மா பாண்டருடைய பாண்ட் எனர்ஜி, ஒரு பை பாண்டருடைய பாண்ட் எனர்ஜி, அதாவது ஓவர்லாப்பிங் மூலியமாக நடக்கக்கூடிய பாண்ட் எனர்ஜி, பேக் பாண்டிங் மூலியமாக நடக்கக்கூடிய பாண்ட் எனர்ஜி. இந்த 3 இன்ஃபர்மேஷனை கிளியர் கட்டாக சொல்லக்கூடியது இந்த நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு தியரி. சரிங்களா? இந்த தியரியை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? எதுக்கெல்லாம் நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் தியரி, எதுக்கெல்லாம் சிக்மா பாண்ட் எனர்ஜி அதிகம், பை பாண்டில் வரக்கூடிய கேட்டகரி என்ன, அதே மாதிரி பேக் பாண்டிங்கில் வரக்கூடிய கேட்டகரி, இதை பார்த்தோம்னா இது பெரும்பாலும் கிளியர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் நாளைக்கு மார்னிங் வந்து HSIP பிரின்சிபல் பார்த்த உடனே ஒரு அப்படியே ஆகும், ஒரு 1 hour HSIP பிரின்சிபலுக்கு அது பார்த்து முடிச்ச உடனே திரும்ப எப்பயும் போல அந்த அல்கலி எலிமெண்ட்ஸ் உடைய காம்ப்ளெக்ஸஸ், அதே மாதிரி நம்ம அந்த மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்ல வரக்கூடிய எல்லாமே என்ன பண்ணலாம், 1 by 1 பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது இந்த யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலக்ட்ரான் டிஃபிஷன் அண்ட் எலக்ட்ரான் ரிச் சிஸ்டம். அதுல பர்டிகுலராக அவங்களே சொல்லிட்டாங்க சிலபஸ்ல, N அல்கைலமின், அதே மாதிரி அல்காக்சைல் அயான், அதே மாதிரி கிரவுன் ஈத்தர், பீட்டா டைக்ரிட்டோன், இதை மட்டும் தான் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? இதுல வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், கிரவுன் ஈத்தர் எத்தனை டைப்பான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன, அது இதுதான் பார்க்கணும். லாஸ்டா இன்னொரு சின்ன டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க, அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். இருக்கா? கார்பனுடைய அலோட்ரோப்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒன்னு கிராஃபைட், இன்னொன்று டைமண்ட், இன்னொன்று ஃபுல்லரின், இன்னொன்று என்னது C6, அதாவது இன்னொன்று அடுத்து இன்னொன்று கூட நேட்டிவ்ஸ் கூட இருக்கு. இதெல்லாமே என்னது கார்பனுடைய அலோட்ரோப்ஸ். இதெல்லாமே அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப்ல மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் வரக்கூடிய சிலபஸ். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பை பாண்ட் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்ல அதனுடைய ஒரே ஒரு தியரி மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா?